இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் எரேமியா 31:20. எப்பிராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வசனத்தை குறித்து கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். எரேமியா 31:19 பார்த்தோம்னா, எப்பிராயிம் ஜனங்கள் செய்த தவறுகளுக்காக வருந்துறாங்க. இவங்க செய்த தப்புகள் என்னென்னா, விக்கிரக ஆராதனை, தேவனை மறந்து வாழ்தல், பாவத்தில் பிடிவாதம், அகம்பாவம், இப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எப்பிராயிம் மக்கள்னா இஸ்ரவேல் மக்கள்னு அர்த்தம். எப்பிராயிம் யோசேப்பின் மகன், யோசேப்பு யாக்கோப்பின் மகன். அப்போ எப்பிராயிம் இஸ்ரவேல் மக்கள். இங்கே இந்த மக்கள் செய்த தவறுகளை நினச்சி வேதனைப்படும் போது தேவன் சொல்கிறாரு, எப்பிராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. அடுத்து தேவன் என்ன சொல்கிறாரு, தேவன் கோவப்பட்டு மக்களை கண்டிச்சதில் இருந்து நான் அவங்கள நினச்சி வருந்தி கொண்டே இருக்கிறேன்னு சொல்கிறாரு. தேவனுடைய கோபம் கடல் போல பெருசு தான், ஆனாலும் அவருடைய இரக்கம் வானத்தை போல முடிவு இல்லாததாக இருக்குது. நம்ம மேலே தேவன் கோவப்பட்டாலும் அதை நினச்சி வேதனைப்படுறவர் அவர் தான். நமக்கு வலிக்கிறத விட தேவனுக்கு அதிகமாக வலிக்கும்னு இந்த வசனத்து மூலிமா நம்ம உணர முடியுது. நம்மளை படைத்த தேவனுக்கு நம்ம தப்பு பண்ணுவோம்னு நல்லாவே தெரியும். நம்ம செய்த தவறுகளுக்கு வேதனைப்படாமல் இருக்கிறதான் பெரிய தப்பே தவிர, அதுக்கு நம்ம வருத்தப்படும் போது நம்ம திருந்திட்டோம்னு அர்த்தம். அதனால் குற்ற உணர்ச்சியில் உட்காராமல் கண்ணீரோட தேவன் முன்னாடி நம்ம போய் நிற்கும்போது தேவன் நம்மளை அரவணைக்கிறவராக இருக்கிறாரு. ஆமேன்.